ஓம் சாந்தி. 25/11/2023 முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, பிரம்மாவின் மூலம் புது உலகம் ஸ்தாபனையாகிறது. இப்பொழுது கலியுகத்தின் இறுதியாகும். மீண்டும் சத்தியுகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, எப்பொழுது போதை அதிகரிக்கும்? ஆன்மீக போதை எப்பொழுது அதிகரிக்கும்? இருக்கணும். தனது சிறப்பு அம்சங்கள், அதாவது புத்தி யோகத்தை இங்கும் அங்கும் என்றும் அலைய விடாமல் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒரு தந்தையை புத்தியில் இருந்தால், ஒரு தந்தையினுடைய நினைவு புத்தியில் இருந்தால் போதை அதிகரிக்கும். மூன்றாவது, யார் அமைதி தூதுவர்கள்? யார் புயலை உருவாக்கக்கூடியவர்களுக்கு கூட அமைதியின் பரிசை வழங்குகிறார்களோ அவர்கள்தான் அமைதி தூதுவர்கள். பாபா ஈஸியாக சொல்லிடுவார், செயலில் நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வரணும், அதான் முக்கியம். அந்த பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது. நாலாவது கேள்வி, எந்த குழந்தைகள் தாய் தந்தையை வெளிப்படுத்த முடியும் என்று பாபா கூறியுள்ளார்? ஞானத்தின் வானம்பாடிகளாக ஆகி முழு நாளும் ஞானத்தை நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணுமா, வாயில் ஒலித்து கொண்டே இருந்தால் லௌகீகம் மற்றும் பார்லௌகீக தாய் தந்தையை வெளிப்படுத்த முடியும். அஞ்சாவது கேள்வி, சுயத்தை ஆளுபவர்கள் யார்? நேரத்தின் அனுசாரம் ரூபசந்த் ஆகி, அதாவது ஞானம் மற்றும் யோகம் நிறைந்த ஆத்மாவாக ஆகக்கூடியவர்கள்தான் சுயத்தை ஆளுபவர் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யோக பலத்தினால் டேஷ் விலகிவிடுகிறது. யோக பலத்தினால் துக்கம் தூர விலகி விடுகிறது. இரண்டாவது, தன்னை டேஷ் காப்பாற்றி கொள்ள வேண்டும். தன்னை மாயை என்ற பூதத்திடம் இருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவது, டேஷ் அதிக தடையை ஏற்படுத்துகிறது. தேக அபிமானம் அதிக தடையை ஏற்படுத்துகிறது. நான்காவது, ஒவ்வொரு செயலையும் டேஷ் ஆகி நிமித்த பாவத்துடன் டேஷ் ஆகி செய்யுங்கள். ஒவ்வொரு செயலையும் கர்ம யோகி ஆகி நிமித்த பாவத்துடன் பணிவானவராகி செய்யுங்கள். லாஸ்ட், எப்பொழுது நாம் டேஷ் அப்பொழுது டேஷ் போதனைகளை அடைகின்றோம். எப்பொழுது நாம் துக்கத்தில் இருக்கிறோமோ அப்பொழுது சுகத்தில் செல்வதற்கான போதனைகளை அடைகின்றோம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.